Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா how long. இந்த how long யூஸ் பண்ணி தான் நம்ம sentence எப்படி மேக் பண்ணி பேசுறதுன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. how long அப்படினா எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா, எவ்வளவு நேரமா, எவ்வளவு நேரமாக, இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது how long யூஸ் பண்ணுவோம். நம்ம கேட்போம்ல, எவ்வளவு நாளா இது நடக்கு, எவ்வளவு நேரமா நீ இத படிச்சிட்டு இருக்க, எவ்வளவு நாளா நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம கேட்போம். எவ்வளவு நாளா அவனை உனக்கு தெரியும், அடுத்து எவ்வளவு நேரமா நீ வந்து டிவி பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி நம்ம கேட்போம். இப்படி எவ்வளவு நாளா, எவ்வளவு நேரமா, எவ்வளவு காலமா, இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது how long யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அப்போ பாருங்க, எவ்வளவு நாளா உனக்கு அவனை தெரியும் அப்படின்னு கேக்குறேன். இப்போ இந்த how long யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது present perfect continuous tenseலயும் கேட்கலாம், present perfect tenseலயும் நம்ம கேட்கலாம். ஓகே, ரெண்டு விதமா, present perfect continuous tense, present perfect tense. சரியா? present perfect continuous tense படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க எப்படின்னா ஆக்ஷன் வெர்ப் வரும். ஆக்ஷன் வெர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம சமைக்கிறது, சமைக்கிறதுக்கு குக், சாப்பிடுறது ஈட், படிக்கிறது ஸ்டடி, டிவி பார்க்கிறது வாட்ச் டிவி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யறோம், அங்க ஆக்ஷன் வெர்ப் இருக்கு அப்படின்னா அது என்னது? present perfect continuous tense படி நம்ம கொஸ்டின் கேட்போம். இதே இது இங்க பாருங்க, எவ்வளவு நாளா உனக்கு அவனை தெரியும், தெரியும் அப்படின்னா நோ, அது வந்து என்னது? மெயின் வெர்ப் தான். ஓகே, அந்த நோ, நீட், லைக், வாண்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இதெல்லாம் மெயின் வெர்ப் தான். ஆனா ஸ்டேட்டிவ் வெர்ப் இல்ல வந்து எந்த ஆக்ஷனுமே நடக்காது. சரியா? ஆக்ஷன் எந்த இதுவுமே நடக்காத இத வந்து நம்ம ஸ்டேட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். ஆனா என்னன்னா மெயின் வெர்ப் தான். சரி, இப்படி ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா நோ, அடுத்து லைக், ரிமெம்பர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அடுத்து நீட், இந்த மாதிரி வாண்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது என்னது? ஸ்டேட்டிவ் வெர்ப். அப்போ அந்த how long யூஸ் பண்ணி எவ்வளவு நாளா, எவ்வளவு நேரமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அங்க present perfect tense யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். சரியா? இப்படி ஸ்டேட்டிவ் வெர்ப் வரும்போது அங்க வந்து என்னது? present perfect tense படி நம்ம கொஸ்டின் கேட்போம். மற்றபடி ஒரு ஆக்ஷன் வெர்ப் வருது அப்படின்னா அங்க என்னது? present perfect continuous tense படி நம்ம கொஸ்டின் கேட்போம். சரியா? அந்த ரெண்டுமே எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு, நம்ம be verb யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்கேயும் என்னன்னா நம்ம present perfect tense யூஸ் பண்ணி தான் கேட்போம். be verbனா தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும் போது, ஓகே, அங்க என்னது? மெயின் verb எதுவுமே வராது. அந்த இடத்துல நம்ம வந்து என்னது? present perfect tense யூஸ் பண்ணி நாம கொஸ்டின் கேட்போம். சரியா? இப்ப பாருங்க, எவ்வளவு நாளா உனக்கு அவனை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? present perfect tense யூஸ் பண்ணி தான் கேட்போம் தானே. இங்க ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப் வரும்போதே என்னது? present perfect tense. அப்ப எப்படி கேக்குறது? பாருங்க, எவ்வளவு நாளா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? how long. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம், how long. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இப்போ present perfect tense படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணி கேட்போம்? have இல்லனா has யூஸ் பண்ணுவோம் தானே. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, present perfect tenseக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து have இல்லனா has, அதுக்கு அடுத்து verb, அந்த verb be3 ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இதுல நம்ம கொஸ்டின் கேட்கும் போது இந்த have இல்லனா has இதை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அந்த have வருமா has வருமானா சப்ஜெக்ட பொறுத்து. சரியா? இல்ல கொஸ்டின் கேட்கும் போது என்னது? present perfect tense படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது have இல்லனா has யூஸ் பண்ணி தான் கேட்போம். அப்போ இங்க வந்து என்னது வரணும்? உனக்கு அவனை தெரியுமா. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? உனக்கு. உனக்குன்னா you வந்திருக்கனால இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அந்த how longக்கு அடுத்து have வரும், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்துதான் verb வரும். verb என்ன? அவனை தெரியும். தெரியும்னா know. அதோட past knew, past participle be3 வந்து know. சரியா? know இது வந்து verb be3 form. அவனை அப்படின்னா him.
அப்போ எவ்வளவு நாளா உனக்கு அவனை தெரியும் அப்படின்னா how long have you known him? How long have you known him? Okay. அடுத்து எனக்கு அவனை 3 மாதங்களா தெரியும். எனக்கு அவனை என்னது 3 மாதங்களா தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணி 3 மாசமா 3 வருஷமா 2 மாசமா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, 2 வாரமா 2 நாட்களா இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது டைம் பீரியட மென்ஷன் பண்ணி இவ்வளவு நாளா தெரியும், அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்துச்சுன்னா அங்கேயும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். சரி, அப்ப எப்படி எனக்கு அவளை 3 மாதங்களா தெரியும். இங்க என்ன வந்திருக்கு? ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்திருக்கு தானே. அப்ப இது எப்படி எழுதுறது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி. இது क्वेश्चन கேக்குறதுல சாதா ஸ்டேட்மெண்ட். சரி, அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எனக்குனா ஐ வந்தாச்சு. அடுத்து என்ன வரணும்? have இல்லனா has வரும் தானே. have வருமா has வருமா? சப்ஜெக்ட் ஐ வந்தாச்சுன்னா தன்னை குறிக்கும் போது have தான் வரும். சரியா? have. அடுத்து என்ன வரணும்? verb எது? தெரியும். அதுல வந்து தெரியும்னா know, அடுத்து knew, அடுத்து என்ன? known. know. ஓகே. அடுத்து அவளைனா her. சரியா? அவளைனா her. அதுக்கு 3 மாதங்களாக அந்த 3 மாதங்களாக ஆக அதுக்கு வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். சரியா? 3 மாதங்களாக 2 நாட்களாக ஆக அதுக்கு வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். ஃபார் 3 months. இது 2 நாட்களாக அப்படின்னா ஃபார் 2 days. ஓகே. அடுத்து 2 வருஷங்களாக அப்படின்னு சொல்லும்போது ஃபார் 2 years. ஓகே. அப்போ எனக்கு அவளை 3 மாதங்களா தெரியும் அப்படின்னா I have known her for 3 months. ஓகே. I have known her for 3 months. அடுத்து நெக்ஸ்ட் எவ்வளவு நாளா இது நடக்குது நம்ம கேட்போம்ல. ஏதோ ஒரு விஷயம் நடக்கு, எவ்வளவு நாளா இது நடக்கு. இப்ப என்னது? மெயின் வெர்ப் வந்திருக்கு, நடக்குது ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்ப என்னது? மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்போ ஒரு ஆக்ஷன் வெர்ப் வந்திருக்கு அப்படின்னா அங்க என்னது? present perfect continuous tense படி क्वेश्चन கேட்போம். சரியா? present perfect continuous tense ஒரு ஆக்ஷன் வெர்ப் வரும்போது அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாளா அதுக்கு நம்ம how long போட்டுறணும். சரியா? அடுத்து என்ன வரணும்னா இந்த present perfect continuous tense படி பேசும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட் வரும். அடுத்து இதே போலதான் have இல்லனா has been கூட எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். சரியா? have been இல்லனா has been. ஓகே. have been இங்க வந்து present perfect க்கு have இல்லனா has மட்டும் தான் சேர்ப்போம். ஆனா இங்க present perfect continuous க்கு have been இல்லனா has been. அடுத்து என்னன்னா இங்க verb கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா? verb கூட ing. present perfect continuous அந்த continuousனாலே நம்ம verb கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா? இங்க verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ how long போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? இங்க என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்னா இங்க வந்து என்னன்னா present perfect க்கு क्वेश्चन கேட்கும்போது have இல்லனா has யூஸ் பண்ணி பேசுவோம். அதே போல தான் இங்கேயும் have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். have been has been சேர்த்து போட மாட்டோம். சரியா? क्वेश्चन கேக்குற இடத்துல क्वेश्चन கேட்கும்போது have இல்லனா has தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னா இது நடக்குது, இதுனா திஸ்னாலே சிங்குலர் நவுன். ஏதோ ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க has வரும். சரியா? has at subject அதுக்கு அடுத்து தான் been யூஸ் பண்ணுவோம். சரியா? சேர்த்து क्वेश्चन கேட்கும்போது has been னு சேர்த்து போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் have இல்லனா has எழுதுவோம். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து தான் been வரும். சரி, அதுக்கு அடுத்து தான் verb ing ஃபார்ம்ல இருக்கும். verb என்ன? நடக்குது, நடக்கிறதுக்கு happen கூட ing சேர்த்து பேசுவோம். ஓகே. அப்போ எவ்வளவு நாளா இது நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? How long has this been happening? How long has this been happening? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எவ்வளவு நேரமா
நேரமா நீ படிச்சிட்டு இருக்க? நம்ம கேட்போம்ல, எவ்வளவு நேரமா நீ படிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம் பாருங்க, எவ்வளவு நேரமா நீ படித்துக் கொண்டு இருக்கிறாய்? படிச்சிட்டு இருக்க பேச்சு வாக்குல அப்படிதான் கேட்போம். நான் எவ்வளவு நேரமா நீ படிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, இங்க வந்து என்னது மெயின் வெர்ப் வந்திருக்குது. நான் படிக்கக்கூடிய செயல் நடக்க ஆக்ஷன் வெர்ப். சோ இத வந்து எப்படி கேட்கலாம், how long யூஸ் பண்ணி நம்ம கேட்கும் போது மெயின் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா, ஆக்ஷன் வெர்ப் வந்துச்சுன்னா அங்க என்னது present perfect continuous tense படி கேட்போம் தானே. அது எப்படி கேக்குறது, ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரமாக, அதுக்கு how long. அதுக்கு அடுத்து என்ன வரணும், have been யூஸ் பண்ணி, have been இல்லனா has been யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, நீனா you வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும், have. haveக்கு அடுத்து சப்ஜெக்ட், அடுத்துதான் என்ன போடணும், been போடணும் क्वेश्चन கேட்கும்போது. சரியா, அடுத்து verb என்ன, படித்துக் கொண்டு இருக்கிறார், படிக்கிறதுக்கு ஸ்டடி கூட ing சேர்த்து பேசும் தானே. சரியா, அப்போ எவ்வளவு நேரமா நீ படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், how long have you been studying? ஓகே. நெக்ஸ்ட், எவ்வளவு நாளா நீ புகைப்பிடிக்கிற, தம் அடிக்கிற அப்படின்னு கேட்போம்ல, ஸ்மோக் பண்ற, எவ்வளவு நாளா இது நடக்கு, எவ்வளவு நாளா புகைப்பிடிக்கிற அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம், எவ்வளவு நாளா நீ புகைப்பிடிக்கிறது ஸ்மோக் பண்றது என்னது ஒரு ஆக்ஷன் வெர்ப். சரியா, அப்ப என்ன present perfect continuous tense படி கேட்போம் ஒரு ஆக்ஷன் வெர்ப் வரும்போது. அப்போ how long, எவ்வளவு நாளா, அதுக்கு how long. அடுத்து சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, நீனா you வந்திருக்கனால இங்க have யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து been போடணும். அடுத்து புகைப்பிடிக்கிறார், தம் அடிக்கிறது, ஸ்மோக் கூட ing சேர்த்து பேசும் தானே. அப்போ எவ்வளவு நாளா நீ புகைப்பிடிக்கிற, தம் அடிக்கிற அப்படின்னா how long have you been smoking? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் 2 வருடங்களாக புகைப்பிடிக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் 2 வருஷமா தம் அடிக்கிறேன், ஸ்மோக் பண்றேன் அப்படின்னு. ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ணி 2 வருடங்களாக இந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணி இங்க வந்து என்னது ஒரு ஆக்ஷன் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி present perfect continuous tense படி பேசும். சரியா, ஒரு ஆக்ஷன் வெர்ப் வந்து இங்க வந்து என்னது டைம் பீரியட மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க present perfect continuous tense. அதே போல ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அங்க என்னது present perfect tense. சரியா, அப்போ இது வந்து எப்படி present perfect continuous tense படி எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I, அடுத்து have been இல்லனா has been வரும், சப்ஜெக்ட் I வந்திருக்கனால have been. ஓகே, இது வந்து சாதா ஸ்டேட்மென்ட்னால என்னது have been சேர்த்து எழுதுவோம். क्वेश्चन கேக்குற இடத்துல have க்கும் been க்கு இடையில சப்ஜெக்ட் எழுதிடுவோம். சரியா, அப்ப இங்க வந்து have been சேர்த்து எழுதுவோம். அடுத்துதான் verb வரும். verb என்ன, புகைப்பிடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், ஸ்மோக் கூட ing சேர்த்து எழுதுவோம் தானே, ஸ்மோக்கிங். அடுத்து 2 வருடங்களாக அதுக்கு for போட்டு 2 years. அப்போ நான் 2 வருடங்களாக புகைப்பிடிக்கிறேன் அப்படின்னா I have been smoking for 2 years. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கேட்போம்ல, நான் உங்ககிட்ட நம்ம சொல்லியே சலிச்சு போயிடும், வெறுத்து போயிடும். அப்ப நம்ம அந்த சிச்சுவேஷன்ல சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளவு நாளான்னு क्वेश्चन கேக்குறோம். இன்னொன்னு என்னது சொல்லிட்டு இருக்க, ஆக்ஷன் வெர்ப் வந்திருக்கு, சொல்லக்கூடிய செயல் நடக்கு. சரியா, அப்ப இது என்னது present perfect continuous tense படி கேட்போம். அப்ப எப்படி கேக்குறது, எவ்வளவு நாளா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும் how long. அடுத்து என்ன வரணும், present perfect continuous tense படி क्वेश्चन கேட்கும்போது have இல்லனா has ஃபர்ஸ்ட் வரும் தானே. இந்த சப்ஜெக்ட் என்ன, நான் உன்கிட்ட, நான் சப்ஜெக்ட் I வந்திருக்கு. அப்போ I வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், have. அடுத்து என்ன, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து be. அதுக்கப்புறம் verb என்ன, சொல்லிட்டு இருக்க, சொல்லக்கூடிய செயல், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது tell, கூட ing சேர்த்து பேசுவோம் தானே, telling. அடுத்து உன்கிட்டனா you, object.
அப்போ நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? How long have I been telling her? How long have I been telling her? Okay. அடுத்து 2 நாட்களாக அவன் வீட்டுக்கு வரவில்லை. 2 நாட்களாக டைம் பீரியட் மென்ஷன் பண்ணி அப்போல இருந்து 2 நாட்களாக கடந்த பாஸ்ட்ல தொடங்கி அடுத்து இப்ப வரைக்கும் அது தொடருது. ஓகே, அது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ பாஸ்ட்ல 2 நாட்களாக, இது 2 மாசமாக, 2 வருடங்களாக, இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்றோம். அது கடந்த காலத்தை, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அது தொடருது அந்த சேம். ஆனா என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னா இது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பேசுவோம். எப்படி பாருங்க, 2 நாட்களாக அவன் வீட்டுக்கு வரவில்லை. அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்ல பேசணும். ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட், he அவனா he. அடுத்து என்ன வரணும்? hasn't வருமா having வருமா? hasn't, ஏன்னா சப்ஜெக்ட் he வந்திருக்கு. சோ hasn't. ஓகே, இல்லனா has not னு கூட சொல்லிக்கலாம். hasn't. அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? வீட்டுக்கு வரவில்லை, வரக்கூடிய செயல். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came, past participle come தான். சரியா? verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து வீட்டுக்கு எங்க வரல? வீட்டுக்கு, அது home அப்படியே எழுதணும். சரியா? அந்த வீட்டுக்கு இக்கு அதுக்கு டு போடணும் அப்படி கிடையாது. ஒரு வீட மென்ஷன் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்தாலே நீங்க எந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணா ஹோம் அப்படியே எழுதினா போதும். சரியா? அடுத்து 2 நாட்களாக அந்த ஃபார் போட்டு அடுத்து 2 days. சரியா? அப்ப 2 நாட்களாக அவன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? He hasn't come home for 2 days. He hasn't come home for 2 days. Okay. அடுத்து எவ்வளவு நாளா அவன் இப்படி இருக்கான்? எவ்வளவு நாளா அவன் இப்படி இருக்கான். அப்போ எவ்வளவு நாளா how long யூஸ் பண்ணி கேட்கும் போது அங்க எந்த மெயின் வெர்புமே வரல. சரியா? எந்த ஆக்ஷன் வெர்புமே வரல. அப்ப இது தன்னுடைய நிலை, அவனுடைய நிலை கேட்கிறது. ஓகே, அப்ப என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம கேட்கணும். அப்ப இப்படி எவ்வளவு நாளா, அதுக்கு how long. அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி have இல்லனா has வரும். சப்ஜெக்ட் he வந்திருக்கு, அவன்னா he. he வந்தாச்சுன்னா இங்க என்ன வரணும்? has வரும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்னா be எழுதுவோம். சரியா? be இதே ஃபார்மட் தான். சரியா? இங்க be, இந்த be ஓட past participle தான். சரியா? be verb V3. ஓகே, இது என்னன்னா அவனுடைய நிலையை சொல்ற இடத்துல நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? இருக்கிறான், அந்த இரு அதுக்கு உள்ள மீனிங்க கொடுக்கிறது. அடுத்து இப்படினா லைக் திஸ். அப்போ எவ்வளவு நாளா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னா how long has he been like this? How long has he been like this? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். நமக்கு கேட்டே வருத்துறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட அதை வாங்கி தர எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்ப நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? இது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.